alldaypackages.com மலேசியா சிங்கப்பூர் US UK அப்படி எங்க இருந்தீங்கனாலும் சரி இந்தியா வந்து டூர் போகணும் அப்படி நினைச்சீங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அஃபோர்டபிள் ரேட்ஸ்க்கு கூடவே இருந்து சூப்பரா உங்களுக்கு வந்து டூரை வந்து பண்ணி தருவாங்க என்ஜாய் பண்ணுங்க வஞ்சகர் உலகம் ட்ரெய்லர் இதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் வந்து ரிவ்யூன்னு இல்லை இதை பற்றி வியூஸு நேற்று வந்து சாம் சிஎஸ் நம்ம விக்ரம் மேதாவுடைய மியூசிக் டேரக்டர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ இந்த படத்தை பற்றி பேசுகிறப்போ அவள் அப்படியே கண்ணெல்லாம் வந்து விரிஞ்சு ஒரு காமன் நேரம் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக பேசினார் பிரதர் இது வந்து சேலஞ்சிங் பிரதர் சில படங்கள் தான் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து சேலஞ்ச் பண்ணும் இந்த படம் வந்து நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு காட்சிகள் பார்க்குறப்போ வந்து ராம் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது வந்து அந்த சீனுக்கான ஒரு டைரக்டரோட கமெண்ட்ரி அப்படின்ட்டு அந்த கமெண்ட்ரி பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப டஃப் சேலஞ்சிங்காக இருந்துச்சு பிரதர் அதுதான் வந்து என்னை வந்து பெஸ்ட்டாக கொடுக்க வச்சுது இந்த ட்ரெய்லரில் நீங்கள் பார்க்குற மியூசிக்கும் அதே தான் அதே மாதிரி வந்து டைரக்டர் மனோஜ் பீடா அவர் வந்து அவ்வளோ ஸ்டஃப் உள்ள ஒரு ஆள் கரெக்டாக வந்து இன்புட் தர்றாரு பிரதர் அதனால அவுட்புட் வந்துச்சு அப்படின்ட்டு பேசுகிறப்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் வந்து நீங்கள் பார்க்காதவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் கீழே லிங்க் இருக்குது ட்ரெய்லரோட லிங்க்கு ஜஸ்ட் பாருங்கள் நம்மளுடைய குரு சோமசுந்தரம் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து லீட் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது பட் ஆனால் அவர் தான் வந்து ப்ராமினெண்ட்டாக தெரிகிறாரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதாவது ஜோக்கர் அப்போ வந்து அவர் நடிக்கிற கூப்பிட்டப்போ அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் அந்த ஏரியாவுக்கு வந்து ஷூட் தொடங்குறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே போய் ஒரு வீடு எடுத்து தங்கி உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த படத்தை முடிச்சுட்டு அந்த படத்தை விட்டு வெளில வர்றதுக்கு அந்த கேரக்டர் விட்டு வெளில வர்றதுக்கு அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கு அப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன டெடிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கும் வந்து சிட்டிக்குள்ளே அவர் வாழ்றது கிடையாது திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பாண்டிச்சேரியில் இருப்பாராம் எங்கேயாவது ஒரு திருவண்ணாமலையில் இருப்பாராம் அவர் வந்து வாழ்கிறது ஒரு சாதாரண மிடில் கிளாஸோட கீழே லைஃப் தான் வந்து வாழ்கிறாரு ஆனால் ஆக்டிங்கை ஒரு ப்ரொஃபஷனாக வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு அதங்காட்டிக்கு தான் அந்த ஒரு பியூரான ஒரு ஆக்டிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்படி எச்சி துப்பிட்டு அப்புறம் சின்ன ஒரு கெட்ட வார்த்தை பேசுவார் அந்த சீன் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆக்டிங்கோட டெப்த் என்ன அப்படின்னு புரியும் இந்த பியூட்டி என்னென்னா சினிமாட்டோகிராஃபிக்கு வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது இந்த லார்ஜ் ஃபார்மேட் அதில் வந்து இந்த படம் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டுடைய டெப்த்து அதே மாதிரி ஆக்டிங் அதோடைய டெப்த் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஜாஸ்தியாக காட்டலாம் அதுவும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு மனோஜ் பீடா வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு இது ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் மிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சினிமாட்டோகிராஃபியில் மிச்சப்படுத்திடலாம் அப்படின்ட்டு வந்து நிறையா சுருக்கி ஆக்டர்ஸ் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து ஏதோ ஒன்று குறையுதுன்னு இருக்கும் அங்கே என்னென்னு பார்த்தா சினிமாட்டோகிராஃபியும் சவுண்ட் மிக்சிங்கும் வந்து மிஸ் ஆகிருக்கும் இந்த படத்தில் சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து சிங்க் சினிமா இவங்க வந்து ஏகப்பட்ட அவார்ட் வின்னிங் படங்களுக்கு வந்து சவுண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க அதனாலே தான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் நீங்கள் கீழே போய்ட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் படிச்சிங்கன்னா சாம்சியஸோட பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது ஒரு வகையில் வந்து பிஜிஎம்முக்கு வந்து சேரும் அப்படின்னாலும் அந்த சவுண்ட் டிசைனும் அந்த பேலன்ஸ் வந்து அந்த சவுண்ட் டிசைனில் தான் பண்ணுவாங்க அதை அவ்வளோ சிறப்பாக வந்து பண்ணியிருக்காங்க காட்டுகிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பேசுகிற வசனங்களும் சரி ஒரு பக்காவான ஒரு கல்ட் த்ரில்லர் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து தைரியமாக வந்து நம்மளால் சொல்ல முடியுது இது வந்து நம்ம டைரக்ஷன் டீம்கிட்ட பேசினப்பும் சரி மியூசிக் டைரக்டர்கிட்ட பேசினப்பும் சரி அவங்க எல்லாருமே அந்த கண்டென்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்களோ தவிர வேறு எதை பற்றியும் வந்து இதோட பிஸ்னஸ் இப்படி இது அப்படிலாம் பேசலை இதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட் ஆவீங்க அப்படின்ட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டை ஒரு 2-3 தாட்டி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது திரும்ப ஏற்படுது அது ஒரு விஷயம் வந்து எனக்கு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது குரு சோமசுந்தரம் அவருக்கான அந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயலாக்லாம் அவரை ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா வச்சிங்கன்னா லிட்ரலாக சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே 10-12 நிமிஷம் கண்டினியூஸாக போயிருக்கு ஏன்னா கட் பண்ணவே முடியாதான் ஏன்னா அவர் பாட்டுக்கு வந்து அதில் வாழ்ந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காராம் அதை அப்படியே கட் பண்ணலைங்க நாங்கள் அப்படியே ராவாக அதை ஃபீல் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு அப்புறம் எடிட்டிங் டேபிள்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கட் பண்ணி வெளில வந்தோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் கண்டென்ட்டுக்கு மதிப்பளிக்கிற இப்போ டைரக்டரே தான் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த படத்துக்கு என்ன தேவை எதுக்கு செலவு பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதை கரெக்டாக செலவு பண்ணியிருக்கார் என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னென்னா இந்த படம் பிஸ்னஸாகவும் பெருசாக வெற்றி பெறணும் அதே மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இப்போ அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி படங்களை பெருசாக ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ ட்ரெய்லர் பார்க்கலைன்னா பாருங்கள் வில் பி வெரி எக்ஸைட்டட் நிச்சயமாக வந்து ஒரு ஜென்யூனான அட்டம் நம்ம சும்மா பேருக்கு சொல்ல அப்படிங்கிறது நீங்கள் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா தெரியும் சினிமாட்டோகிராஃபிலேருந்து சவுண்ட் டிசைன்லேருந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து நீங்கள் ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர மெஷர்டாக நமக்கு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து 2 நிமிஷம் ட்ரெய்லர் இருந்தாலும் போர் அடிக்காது அது சொல்லும் ஸோ வாழ்த்துக்கள் டு த என்டையர் டீம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்